உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. சிவகாசி விஸ்வநத்தம் ஊராட்சி கவிதா நகர் பகுதி மக்கள் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி தினமும் நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர். குண்டும் குழியுமான சாலையால் பள்ளி மாணவர்களும் தொழிலாளர்களும் தினமும் கீழே விழுந்து காயமடைகின்றனர். சாலையோரம் குவிந்து கிடக்கும் குப்பைகளால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தெருவிளக்கு வசதியும் இல்லை. குடிநீர் குழாய் அமைத்து 2 ஆண்டுகளாகியும் தண்ணீர் வராததால் காசு கொடுத்து குடிநீரை வாங்கும் அவல நிலை நீடிக்கிறது. உடனடியாக சாலையை சீரமைத்து குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசியிலிருந்து ஜியோ நியூஸ் தமிழ் செய்தியாளர் காளிராஜ். இது சிவகாசி ஜக்கமா கோயில் பின்புறம் உள்ள சின்னத்தம்பி நகர் கவிதா நகர் செல்லும் பாதை. பள்ளிகள் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இப்பகுதியில் மழைநீர் செல்ல வழி இல்லை, தார் ரோடு வழி இல்லை. மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஓட்டு வரங்களை ஃபுல்லா குப்பை. ப்ளீஸ் அதிகாரிகளே கவனிங்க, ப்ளீஸ் நீங்க பாருங்க. மாண்புமிகு ஆட்சியாளர் அவர்களுக்கு வணக்கம். நாங்க சிவகாசியில ஜக்கமா கோயிலுக்கு பின்னாடி சின்னத்தம்பி நகர், கவிதா நகர், சுப்ரீம் நகர், அய்யனார் காலனின்னு பெரிய குடியிருப்பு பகுதி, பள்ளிகள் நிறைந்த பகுதி, தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. இதுல போற பாதை ரோடு தார் ரோடே இல்ல, ரொம்ப மேடும் பள்ளமா இருக்கு. சைட்ல போற வாய்க்கால் முழுவதும் குப்பையா அடைச்சி சாக்கடைகள் நிறைந்து அடைச்சிருக்கு. இந்த ஏரியாவுக்கு குடி தண்ணி இன்னும் வரவே இல்லை. எல்லா மிஷின் பைப் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா குடி தண்ணி மக்களுக்கு இல்லையா. ஐயா உதவி செய்யுங்க ஐயா. ஐயா நாங்கெல்லாம் பாவம் ஐயா, உதவி செய்யுங்க.